நம்ம செந்தில் பாலாஜி அண்ணா இருக்கார்ல, அவரு மேல மாத்தி, மாத்தி, மாத்தி கேஸ் போடணும்னு பார்க்குறாங்க. ஆனா, போட முடிய மாட்டேங்குதே! கோர்ட்டே காரி துப்பி அனுப்பிச்சிருக்குதுன்னா பார்த்துக்கங்களேன் தாவேக்கா அரசு மேல. அது மட்டும் கிடையாது. தொடர்ந்து அவர் மேல 2 வழக்கா போட்டுறலாம். 2 பிளானுமே இன்னைக்கு க்ளோஸ். ஒரே நாள்ல 2 பிளான் வச்சுக்கிறாங்க. 2 க்ளோஸ். அப்படின்ற நிலைமையில தான் இன்னைக்கு செயல்பாடுகள் நடந்திருக்கு. அப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் மேல என்னென்ன கேஸ் இருக்கு? அதுல என்னெல்லாம் அவர் தப்பிச்சு வந்திருக்காரு? யார் யார் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்றத முழுசா இந்த வீடியோல பார்த்துருவோம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் பாட்டிலுக்கு ரூ. 10 பாட்டிலுக்கு ரூ. 10 பாட்டிலுக்கு ரூ. 10 அப்படின்னு பல பேர் பாடுனா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அப்படி ஒரு பாடலுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் பலவேறு. அத நம்ம விட்டுருவோம். ஆனா கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தா நெஞ்ச புடிச்சுக்கிற ஆளு தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். சரி என்னதான் நெஞ்ச புடிச்சாலும் 19 மாசம் கிட்டத்தட்ட ஜெயில்லயே இருந்துட்டார். ஒரு வருஷத்துக்கு மேலேயே அவர் ஜெயில்ல இருந்துட்டாரு. ஜெயில்ல இருந்து தான் வந்தாரு. எல்லாரும் பல பேர் போய் சந்திச்சாய்ங்க. எல்லாமே நடந்த சம்பவங்கள் தான். அவருடைய ஆட்சி காலம் நடக்கும்போதே, அதாவது திமுகவுடைய ஆட்சி காலம் நடக்கும்போதே. அதுக்கு முன்னாடி அதிமுகல இருந்தாரு. அவர் மேல இருந்த ஊழல் வழக்குகள் ஏகப்பட்டது இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவர் எந்த துறையிலாம் இருந்தாரோ எல்லா துறையிலும் அவர் ஊழல் பண்ணியிருக்காரு. முறைகேடுகள் செஞ்சிருக்காரு. டாஸ்மார்க்ல ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு. டாஸ்மார்க்ல ஏகப்பட்ட முறைகேடா? ஆமாப்பா. பாட்டிலுக்கு மேல ரூ. 10 வாங்கியிருக்காரு. இந்த ரூ. 10 நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் பாட்டிலுக்கு மேல ரூ. 20 வாங்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கடைகள் மூடிட்டாங்க. பரவால்ல இதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. இப்படின்ற மாதிரியான போக்குகள் பல்வேறு வகையான பேச்சுக்களும் வருது. இந்த பக்கம் ரூ. 20 வாங்குறாங்கன்றாங்க. இந்த பக்கம் இவங்க ஒரு பக்கம் அவங்க எதுவுமே வாங்கல. எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாய்ங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குது. இப்படியான 2 பேச்சுக்களும் மோதிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில உண்மை எது அப்படின்றதுல தேடி அலையறதெல்லாம் மிகப்பெரிய கொடுமையா இருக்கு. இப்ப இவங்க சைடு வாங்குறாங்க, இவங்க சைடு வாங்கல. அவ்வளோதான். இத இப்படியே விட்டுருவோம். இது எல்லாத்தையும் விட்டுருவோம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டாஸ்மார்க்ல இருக்கும்போது ஏகப்பட்ட முறைகேடுகள் இருக்குன்னு சொல்லி, அவர் மீது வழக்கு பதியணும்னு சொல்லி கைது பண்ணணும்னு துடிச்சிருந்தாங்க. கைது பண்ணணும்னு துடிச்சிருந்தவங்கலாம் காலையில நியூஸ் எல்லாம் போட்டாங்க. செந்தில் பாலாஜி தலைமறைவு அப்படின்னுலாம் போட்டிருந்தாங்க. தலைமறைவு இல்ல. அவர் ஸ்ட்ரெயிட்டா கேஸுக்கு போயிட்டார். கோர்ட்டுக்கு போயிட்டார். இதுவரைக்கும் ஹைகோர்ட்ல போயிட்டு இருந்த கேஸ அவர கைது செய்யணும் அப்படின்ற மாரிலாம் போட்டாய்ங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே அப்பீலுக்கு போயி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. உச்சநீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பக்கம் இல்ல அவருடைய கைது நாங்க ரத்து பண்றோம். கைது தடை அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன வாதம் நடந்துச்சு உள்ள அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் ஒரு மாரி சிரிப்பா போயிருக்குது. ஒரு பக்கம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதான் அந்த வழக்கமா சொல்ற மாரி தான். முறைகேடு, முறைகேடு, முறைகேடு. இவரு எந்த துறையெல்லாம் இருந்தாரோ எல்லா துறையிலயும் முறைகேடு அப்படின்னு ராப் பாடுற மாரி அவங்க ஒரு பக்கம். செந்தில் பாலாஜி சைடு, இல்ல, இல்ல இது எல்லாம் இல்ல. எங்களுக்கு இது எல்லாத்தையும் நிரூபிக்கிறதுக்கு ஆதாரங்களும், கால அவகாசங்களும் வேணும். அதனால எங்களுக்கு நீங்க ஜாமீன் குடுங்க. அவங்க அரசியல் நோக்கத்துக்காக மட்டுமே, எங்கள பழிவாங்கணுன்ற ஒரு நோக்கத்துல மட்டுமே அவங்க தொடர்ந்து கைது நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்காக மட்டும் இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு அவரு ஒரு பக்கம். இப்படி சுத்தி, சுத்தி மாத்தி, மாத்தி சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் இவங்க, இல்ல செந்தில் பாலாஜி அவர்கள நீங்க வெளிய விட்டீங்க, ஜாமீன்ல விட்டீங்க அப்படின்னா, அவரு என்ன பண்ணுவாருன்னா, இருக்கிற சாட்சிகள் எல்லாத்தையும் கலைச்சிருவாரு அவரு. அவரு கலைச்சு தள்ளிருவாரு அப்படின்னு அவரு ஒரு பக்கம் குத்தம் வைக்க, இல்ல, இல்ல. அவரு ஏன் கலைக்க போறாரு? இதுவரைக்கும் குடுத்த எல்லாத்துலயும் அவர் கரெக்ட்டா ஆஜராயிட்டு வராரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் இருக்குது. அதாவது தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள விலைக்கு வாங்க பார்த்தேன். குதிரை பேரம் நடத்துனதா சொல்லி கேஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்காக அவர கைது பண்ணியிருக்காங்க. அப்போ அது ஒரு நடைமுறை இருக்கு அப்டின்ட்டு. இப்ப அந்த கேஸ்லாம் முடிவுக்கு டெய்லி திருவல்லிக்கேணி ஸ்டேஷன்ல அவரு டெய்லி சைன் போட்டு போணும். நேத்தும் வரல, இன்னைக்கும் வரல, 2 நாளா வரல. இப்படி 2 நாளா வராத்து அப்படின்னு சொல்லி காலையிலேயே நியூஸ் போட்டாங்க. செந்தில் பாலாஜி தலைமறைவு, இங்க கையெழுத்து போட வரல. அவர் கேஸ் நடத்த அங்க போயிருக்காரு. வாய்தாக்கு போயிருக்கிறாரு மனுஷன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னும் ஒரு பக்கம் திமுக தரப்புல இருந்து அவங்க ஒரு பக்கம் குஜாலமா இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவங்க தலைமறைவு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது, செந்தில் பாலாஜி அவர்கள டார்கெட் பண்ணி, அவர ட்ரிகர் பண்ணி, அவர் வாயிலிருந்து ஏதாச்சும் புடுங்கணும். நம்ம எல்லாருமே சாதாரணமா நெனச்சுட்டு இருக்கோம். ஏதோ டாஸ்மார்க் ஊழல பத்தின விஷயங்கள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கோ! இல்ல இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்த குதிரை பேர விஷயம்.
அப்படின்னு சொல்லி அவரை டார்கெட் பண்ணுறாங்களே தவிர, அது மூலயமா அவர் வாயிலிருந்து வேற ஒண்ணு புடுங்க பார்க்குறாங்க. இந்த கரூர் சம்மந்தமா பொதுவான ஏதாச்சும் ஒரு இடத்துல அவர் பேசிறணும். ஏன் அப்படி பேசிட்டாரு அப்படின்னா, அது தொடர்பான ஏதாச்சும் ஒரு விஷயங்கள், ஏதாச்சும் ஒரு வார்த்தை பிழை ஏற்பட்டாலும், விஜய் வந்தாரு கொன்னு புட்டு போயிட்டாருன்னு சொன்னா கூட, அப்படி அவர் வாயிலிருந்து வந்துச்சுன்னா கூட, அவர புடிச்சு ஜெயில்ல போட்டுருவாங்க. இப்போ அதுக்காக அவர ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு கட்டத்தில அவர் இந்த இடத்துல இத மென்ஷன் பண்ணி பேசிருவாரு. அப்படி பேசினா அவர தட்டி தூக்கிரலான்ற ஒரு பிளானோட தான் இத முழுக்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து மக்கள் காச தொட்டவங்கள வந்து விடமாட்டேன் அப்படின்ற ஒரு நோக்கம் சுத்தமா கிடையாது. அப்படி பார்த்தா நீங்க முதல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையனையும், நம்ம இவரு புளிய வாஷிங் மிஷின் உள்ள போய் ஃப்ரெஷ்ஷா வந்துக்கிறார்ல, விஜயபாஸ்கர் அவர்களையும் தான் நீங்க முதல்ல பார்த்துருக்கணும். அத நீங்க எதையும் சரியா செய்யாம, ஏதோ மக்கள் பணத்த எல்லாரையும் அப்படியே டோட்டலா திமுக மட்டும் தான் இங்க எதிரி. திமுக மட்டும் தான் மக்களுக்கு விரோத செயல்கள செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடிமட்டத்தில திமுக சில பிரச்சனைகள்ல இருக்கு. அது சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தான். கண்டிப்பா அத நம்ம எதிர்த்து பேசணும். யாரும் உங்கள எதிர்த்து பேச வேணாம்னு சொல்ல கிடையாது. ஆனா, இங்க முக்கியமானது மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில? நீங்க சொல்லக்கூடிய தூரசக்தி. அந்த தூரசக்திய பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்குது. வாயவே தொறக்கறதில்ல. இது ஒரு பெரிய சம்பவமா போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் மீறி போராட்டத்துக்கு அனுமதி கேட்டா, அனுமதி குடுக்கறதில்ல. ஸ்கூல் படிக்கிற பசங்கள அடிச்சு தள்ளி விடுறது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு கூட அடிச்சு கை கால உடைச்சு நான் பார்த்ததில்ல. இவைங்க அடிச்சு கை கால உடைச்சு வச்சிருக்காங்க. 2 பேரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல 2 பேரு இது ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல்ன்ட்டு. கைக்கு கட்டு போட்டு இருந்த இது பார்த்துருப்பீங்க. மாணவர்கள் போனான்னா மாணவர்கள அடிச்சு காணாமலே அடிக்கிறாங்க. அது இப்படி நடந்துக்கிறது மிக தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆதரவு கட்சி இருக்காங்கல்ல சிபிஎம் சண்முகம் அவர்கள், அவரே போட்டு கடுமையா தாக்கியிருக்காரு. இந்த மாதிரியான செயல்முறைகள ஏத்துக்க முடியாது. உங்க கொள்கைய சொல்லி தான் போராடுறாங்க. அதுக்கும் நீங்க எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறீங்கன்னு அவர் ஒரு பக்கம். இந்த இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணுவாங்க. இதுக்கு எதிரான குரல்கள் எழுப்புவாங்கன்னு பார்த்தா, இத பத்தி வாயும் துளியும் வாய தொறக்காத இதே தாவேக அரசு, இன்னொரு பக்கம் முழுக்க, முழுக்க, முழுக்க பழிவாங்கும் நோக்கத்துல, ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள, அவர் மேல குறைபாடுகள் இருக்கா? கேஸ் இருக்கா? கேஸ் போடுங்க. ஆதாரங்கள் குடுங்க. நிரூபிங்க. ஒரு கவர்மெண்ட்டால இத பண்ண முடியாதுன்ற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி தான் பலரையும் அதிகமா பாதிக்குது. இப்படியே தொடர்ந்து செயல்பட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன், கோர்ட்ல இப்ப அனுப்பிச்சாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரே வார்த்தையா, "ஏன் ஏன்பா அவரு தான் கேஸுக்குலாம் வந்து ஒழுங்கா ஆஜராகிறார்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? நீங்க இதுக்கு மேல வராதீங்க. என்ன ஜாமீன் அவருக்கு குடுக்கப்படுது." அப்படின்னு சொல்லி ஜாமீன் குடுத்துட்டாங்க. ஜாமீன் குடுத்ததுக்கு அப்புறமும், "இல்ல அவர் பாஸ்போர்ட்டையாச்சும் வாங்கி வச்சுக்கங்கன்னு" சொல்லும்போது, இவர் சார்புல செந்தில் பாலாஜி சார்புல ஆஜராகுனல்ல, அவரு ஒரு பக்கம் தெளிவா போட்டு உடைச்சுட்டாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, "ஐயா எங்க பாஸ்போர்ட் தான் ஆல்ரெடி விசாரணைன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறீங்களே, இதுக்கு மேல எந்த பாஸ்போர்ட் வச்சு நாங்க போறது?" அப்படின்னு அவரு கேட்க, இன்னொரு பக்கம் ஜட்ஜ் என்ன கேட்டாரு அப்படின்னா, "எது? இந்த நேபாளத்துக்கு ஓடி போட்ட மாட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதானே? அத நாங்க நம்பணும் தானே?" அப்படின்னு அவரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், "ஆமாங்கய்யா அதான்யா சொல்ல வராங்கன்னு" சொல்ல, "இல்ல இவைங்க வந்து ஐயா ஒரு ஆள் யாருனா 2 பாஸ்போர்ட் வச்சுருக்காங்களா? மனசாட்சி இருக்குதா? அதான் ஒரு பாஸ்போர்ட் தான் இருக்குது. அதையும் குடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சு. நீங்க அதுக்கு மேல எப்படி இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லி ஜட்ஜ் ஐயாக்கே 2 பேரும் பேசி நாமத்த போட பார்த்தாய்ங்க. அப்படி இப்படி அலசல் புலசலா பேசி முடிச்ச ஒரு பிரச்சனையில, இறுதியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரே வார்த்தை தான். அவரு பண்ணது எதுவும் தேவையில்லாத விஷயம் இல்ல. அதனால அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அவருக்கு ஜாமீன் அப்படின்றது இதனால ஒரு பெரிய விஷயம் நடந்துற போதில்லன்னு சொல்லி, ஜாமீனையும் குடுத்தாச்சு. இப்படியான செயல்முறைகள் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில செந்தில் பாலாஜி அவர்கள் திரும்பவும் மீண்டு வருவாரா? புதுசா உருவெடுப்பாரா? ஏன்னா அவருடைய கோட்டைய வந்து யாராலயும் அசைக்க முடியல. தென் மாவட்டங்கள்ல அவரு திமுகவுக்கு வந்ததுக்கப்புறம் திமுக பெருத்த அளவுல பலமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த செயல்முறைகள் எப்படியான முறையில நடக்கும் அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி.